காட்டு விலை 32வது படைவிழா மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நல்லதொரு தருணத்தில் எங்களுக்கு பாடுவதற்கு வாய்ந்து அம்பாள் இசக்கி அம்மையுடைய பாதத்தை பணிந்து சின்னம் சிறியவர்களாகிய நாங்கள் இப்போது உங்கள் முன்பதாக இசக்கி அம்மன் திரு கதையை பாட வேண்டும் என்று இருக்கின்றோம். பாடக்கூடிய பாடலில் சொல் குற்றம் இருக்கலாம், பொருள் குற்றம் இருக்கலாம், காலமேல குற்றங்கள் இருக்கலாம், ராக குற்றங்கள் இருக்கலாம், எவ்வித குற்றங்கள் இருந்தாலும் தாங்கள் மகளை மொழியென மதித்து ஆக்கமும் ஓக்கமும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு குருவாய் விளங்கும் திருமதி சுயமு தங்கம் அவர்கள் பொற்பாலம் அடைந்து மாமணி எஸ் சரஸ்வதி அவர்கள் ஆசையுடன் அதை ஏதோ ஆரம்பிக்கின்றோம். முத்தமிழ் சேர் நண்பழகை மூதோரி சக்கிய மன்னனை அத்தனையும் என்னாவால் அறிந்தபடி நான் பாட நற்றமிழ் சேர் வெண்காட்டு நானாக உண்படைந்த தனசேர் புடவையிறான் வேலை முகவன் காப்புத்தாமே திட்டமாய் முன்பிறப்பில் செய்த தீவினைக்காய் வந்தே கட்டுடை பலகை காட்டி கழித்திரு தங்கே வாழ்ந்த செட்டியை மாய்த்த நீலி சிறப்புடன் உதித்த கதையை தின்னமாய் பாட சிவன் திருமைந்தன் காப்பா பாட சிவன் திருமைந்தன் காப்பா காப்பதே மாய நீரி கருதிய நீலம் தானோ வேப்பிலே உழைந்தவாரோ தாசியா தொடர்ந்தவாரோ வாய்ப்பிலே செய்வாராமல் வரிசையாய் ஆதிருவோ இசக்கி அம்மன் கதை பாட ஈஸ்வரா துணை வருவாயே நாடு மிக நல்ல நாடு, கோடை மலை பொழியும் நாடு, வீசும் நாடு, நீர்வளம், கார்வளம், செல்வ வளம், மக்கள் வளங்கள், பொருள் வளங்கள், இந்த வளங்கள் எல்லாம் ஒருங்கமைக்கப்பட்ட நாடுதான் எந்த நாடு? வட தேசத்தை அன்னகிரி என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான நகரம். அன்னகிரி என்று சொன்னால் அன்னம் என்றால் சோறு, கிரி என்றால் மலை. ஆமா, தாரதத்தை செய்து அன்னத்தை எப்படி நோக்கி குவித்து அப்படியே நாட்டு மக்களுக்கு தாரதம் செய்வார்கள். ஆமா, அழகான அன்னகிரி கட்டளை என்று பெயர் பெற்றது. அதை பலகை நல்லோர் என்பார்கள். அங்கே அழகான ஒரு அம்மையப்பர் திருக்கோவில், அதாவது ஆலயங்கள் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அடே, ஒரு ஊரிலே ஒரு ஆலயம் ஒன்று எழுப்பி அங்கே வருடம் தவறாமல் திருவிழா ஏற்பாடு செய்கின்ற
சொல்கிறார்கள். இதெல்லாம் நாம் எதற்காக கொண்டாடுகின்றோம்? அந்த ஊரில் உள்ள ஒற்றுமையை வளர்த்துவதற்கும் ஆன்மீக நெறியை வளர்த்துவதற்கும். ஆமா, அந்த ஆலயத்தில் திருவிழா நடத்தக்கூடிய நேரங்கள்லாம் உற்றார்கள், உறவினர்கள், பகையாளிகள் எல்லோரும் ஒன்று கூடக்கூடிய இடம் அந்த ஆலயம். ஆமா, வேறுபாடு இல்லாமல் வந்திருப்பார்கள். சரி, அழகான ஒரு அம்மையப்பர் ஆலயம். அந்த ஆலயத்தை 60 மறையவர்கள் பூஜை செய்து வருகின்றார்கள். சரி, 60 மறையவருக்கும் தலைமை அந்தனாக சிவபாப்பான் என்று சொல்லக்கூடிய ஒரு அந்தணன். சரி, சிவனை ஒருவேளை மறவாத ஒரு சிவ பக்தனாக வாழ்ந்து வருகின்றார். எவ்வளவோ ஒரு சிவ பக்தனாக வாழ்ந்து வந்தாலும் அவன் இல்லறத்திலே ஈடுபட வேண்டும். இல்லறத்தில் ஈடுபட்டு நல்லதாக வாழ்ந்தால் வாழ்க்கைக்கு முக்தி கிடைக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த சிவபாப்பானுக்கு இல்லறத்திலே நாட்டம் என்பது இல்லை. மற்றுமுள்ள பிராமணர்கள் சொல்கின்றார்கள், என்னப்பா சிவபாபாவை பார்த்தீங்களோ? இல்ல, காலகாலத்தில் கல்யாணம் பண்ணாம சும்மா போய்க்காண்டே சுத்திட்டு இருக்கான். திருமணமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. கல்வி புள்ளியார் போல எங்க போனாலும் கல்வி புள்ளியார் உட்காந்து ஆமா, பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காமோ எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்கல்ல. ஆமா, இது பார்த்தோம். நாம தான் பையனை எப்படியாவது சம்மதிக்க வைக்கணும். ஆமா, அப்படி என்று பல இடத்திலே பெண் பார்க்கின்றார். சரி, அவருடைய குலத்திலே உதித்து அவருடைய மனதுக்கு ஏற்றமாறு சிவாசி என்று சொல்லக்கூடிய பெண்ணை சிவபாப்பான் திருமணம் முடித்தார். திருமணம் முடித்து மன்மதனோடு அதிகம் போயே சேர்ந்து வாழ்ந்து சொல்லக்கூடிய திருவள்ளுவர் பூஜைக்கு மன்னவரும் தேவியை மனசார்ந்து வருகின்றார்கள். வாழ்ந்து வரும்போது இறைவன் திருவருளாலே சிவாசி பெண்மணியார்கள் கர்ப்பமுற்று 2 திங்களாக அந்தலோக சுமந்தார்கள். 10ஆம் மாதத்திலே அழகின் திருவுருவாயால் ஒரு ஆண்மதரை பெற்றெடுத்தார். பெற்றெடுத்த குழந்தைக்கு பேர் நாம் சூட்ட வேண்டும் என்று அவர்கள் குல வேதியர்களும் வேதியர் குலத்தை சேர்த்து வேதியன் என்றே நாம பெயரது போல சிவபப்பா சந்தோஷமாய் மனமகிழ எந்த வரையுடன் செப்ப உடனே ஆனந்தமாகவே உரையில் வளர்கின்ற நாடு சிற்பமுடனே சிவகாமிதாசை சித்திரமாகவே கோவி பணிவிடை செய்தார். அவர்கள் குலமா வேதியர்களும் சரி,
தங்களுடைய குலத்தை சேர்த்து அந்த குழந்தைக்கு வேதியன் என்று பேர்நாமத்தை சூட்டி மாவட்ட வண்ணம் விடுதலை வேதியாக வளர்த்து வரும்போது அதே அம்மையப்பர் ஆலயத்தில் இல்ல, அதாவது பூஜை நடக்கும் போது ஒரு 41 தாவி பெண்கள் சதுராட்டம் ஆடுகின்றார்கள். சரி, அந்த காலத்திலே எல்லாம் பரதநாட்டியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். ஆமா, எந்த ஒரு ஆலயத்திலும் திருவிழா எடுத்தாச்சுன்னா முதல்ல பரதக்கலை தான். ஆமா, ஆனால் 41 தாவி பெண்கள் சதுராடி வந்தாலும் சரி, போட்டோன்னு சொன்னா ஒரு தலைவி இருப்பாங்க, கண்டிப்பா இருப்பாங்க. இல்ல 41 தாசிக்கும் தலைவி ராசியாக சிவகாமி ராசியானவள் சதுராடி வந்தால் சரி, அவளுக்கு குழந்தை மேலே ஆசை வருகின்றது. திருமணமாகி கொஞ்சம் வேலை போகக்கூடிய நேரத்தில் இன்னொரு குழந்தை கொண்டு போகும்போது அவங்க அம்மா என்ன சொல்ல தெரியுமா? கல்யாணம் ஆன பொண்ணுக்கு ஒரு குழந்தை இருக்கிறது, அவங்க ஆட்டம் கொடுக்கலையே அப்படின்னு மனதுக்குள்ள வேற ஏதாவது இருக்கும். ஆமா, அதை போன்று சிவகாமி ராசியானவள் புத்திர சந்தானம் வேண்டி என்றே இல்லை என்றே வல்ல காலம் அவளோ அமர்ந்தே ஈஸ்வரத்தை பெற்றதற்காய் இருக்கிறாள். சிவகாமத்திற்கு ஒரு அம்மை சிவகாமி